18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, பொங்கல் திருநாளை கொண்டாடுறதுக்கு எல்லாரும் ஊர் போய் சேர்ந்துருப்பீங்க. நிறைய பேர் இன்னைக்கு டிராவலை தொடங்குவீங்க, நல்லா சேஃபாக டிராவல் பண்ணுங்க. அப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் உங்கள் ஷோவை எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டோங்க, பாருங்க டிராவலில் போயிட்டு இருந்தா கூட ஃபோனில் கூட பார்த்தோம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஹாப்பி தான் பார்த்துங்க. நிறைய விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். தர்பாரா தொடங்கலாமா? செலிப்ரேஷன் மோட ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு எங்கிட்டாவது பொங்கல் வைக்கிறாங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க அக்கா வீட்டில் பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஒரு என்ட்ரியை போடுவோம் அப்படின்னு என்ட்ரியை போட்டோம். ஏகப்பட்ட பொங்கலை பார்த்துருப்பீங்க, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், இந்த மாதிரி ஏகப்பட்ட பொங்கலை பார்த்துருப்பீங்க. அக்கா பொங்கல் பார்த்துருக்கீங்களா? இதான் பாருங்க. இன்னொரு பக்கம் அண்ணன் என்ன பண்றாரு அப்படின்னு பாக்குறதுக்காக கோயம்புத்தூர் பக்கம் வண்டியை விட்டோம். அண்ணன் அங்க மும்முரமா கயிறு இழுக்கும் போட்டியில பங்கேற்று இருந்தார். இதுல சீன் என்னன்னா, அண்ணன் இழுத்த இழுக்கு கயிறு அறுந்துருச்சு. பக்கம் காஷ்மீர் லடாக்கை இணைக்கிற மாதிரி ஒரு சுரங்கப்பாதை அமைச்சிருக்கிறாங்க. பார்த்துங்க, நிறைய நாள் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வேலையெல்லாம் முடிச்சு பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருக்கிறார். அப்புறம் சுற்றுலா பயணிகள்லாம் ஏகப்பட்ட பேர் இனிமேல் காஷ்மீருக்கு வர போறாங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி அடுத்ததா சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரில ரேக்லா ரேஸ் பிரம்மாண்டமா விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சேலத்துல நாங்க என்ன லேசு பட்டாலா, நாங்களும் ரேஸ்லாம் நடத்துவோம்யா அப்படின்னு குதிரை வண்டி பந்தயம் நடத்தி இருக்கிறாங்க. புதுச்சேரியோடைய ஏனாம் பிராந்தியத்துல 470 வெரைட்டில வச்சிருக்காங்கன்னா பாத்துக்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை மையமா வச்சு இந்தியா முழுவதும் வெவ்வேறு பேர்கள் இந்த போகி பண்டிகையை கொண்டாடுறாங்க. முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம், போகி பண்டிகைன்னா நம்ம சின்ன வயசுல இருக்கிற போது அந்த மரச்சாமா வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுது, அதை ஏதோ ஒரு சில பொருட்களை போடுவோம். ஆனால் இப்போ எல்லாத்தையும் போடுறது ஒரே புகை, காற்று மாசு, பயங்கரமா பொலிட் பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. சரி மக்கள்கிட்டே கேட்டுருவா, பழையன கழிதலும்னா என்ன நல்லா கழிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? நம்ம வீட்டில் வந்து அதிகமாக கழிவிட துணியெல்லாம் இருந்ததுன்னா அதை போட்டு கொளுத்தணும், பாய் பெரியெல்லாம் போட்டு கொளுத்திடணும். அதனால சில தீண்டல்கள் இருக்குது, அந்த ஐதீகம் இருக்குது. எப்படின்னா அது கொளுத்துறதுனால நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லாயிருப்போம், செழிப்பாக இருக்கும். அது மாதிரி கொளுத்துறது நல்லது தான். என்ன மீனிங்னா, முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருக்கிற பழசு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு புதுசாக எல்லாத்தையும் வாங்கிடலாம். மைட் பி இது ஒரு சேல்ஸ் டார்கெட்டாக கூட இருக்கலாம் உங்களுக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கலாம், அதுக்காக கூட கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது வந்து புகை வருதுங்கிறது புகை கம்மியாக இது பண்ணி எரிச்சுக்க வேண்டியது தான். அப்புறம் என்ன பண்ணுறது? அந்த பிளாஸ்டிக் டயரு அதெல்லாம் கொளுத்தக்கூடாது, அதனால நமக்கு பல வியாதிகள் வரும். எரிக்கணும்னா அளவாக கொஞ்சம் நம்ம அதை சாங்கியத்துக்கோசரம் கொஞ்சமாக எரிச்சுக்கலாம். ரொம்ப எரிச்சா ரொம்ப தப்பு தாங்க, அது எரிக்கக்கூடாது. அதை எரிக்காமல் மக்கள்கிட்ட கஷ்டப்படுற மக்கள்கிட்ட கொடுத்தா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
இருக்கிறது நமக்கு என்ன காட்டு தான் மாசப்படுவோம், அது என்ன வேறு பயன் இருக்குது. நம்மளுக்கு பழசா இருக்கலாம், அது இன்னொருத்தங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு போகினா எனக்கு தெரியாது, நான் வந்து கொண்டாடினே கிடையாது. அவ்வளோதான் எல்லாருமே ஹிந்து அதில் கேட்டால் நல்லா தெரியும். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக ஹாட் டாபிக்கா இருக்கிறது அண்ணன் சீமான் தான். பெரியாரை பத்தி அவர் ஏகப்பட்ட விஷயத்த பேச, அதுக்கு மற்றவங்கெல்லாம் என்னென்னமோ பேச, இப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ செல்வ பிறந்தகன் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஏங்க நீங்க குருவா நினைக்கிற அண்ணாவுக்கே குரு பெரியார் தானே, அப்புறம் ஏங்க உங்களுக்கு கோபம் வர மாட்டேங்குது, நீங்க ஏங்க கண்டிக்கல அப்படின்னு அதிமுக வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்க. அப்படி அப்ப அதிமுக வந்து பெரியாரை ஏத்துக்கலையா சொல்லுங்க? அதுல ஏன் சாஃப்டா இருக்காங்க அதிமுக, கண்டிக்கல? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியாக்க ஆரம்பிக்கும் போது தந்தை பெரியார் படத்தோடு தந்தை பெரியார் எங்களுடைய தலைவர் என்று ஏற்றுக்கொண்டவர். அறிஞர் அண்ணா திமுகன்னா அண்ணாவிற்கு குரு பிதாமகனே பெரியார் தான். இப்ப எதுக்கு பெரியாரை விமர்சிக்கும் போது அதிமுக அமைதியா இருக்காங்க? நாங்கெல்லாம் கண்டிக்கிறோம்ல, ஏன் கண்டிக்க மாட்டேன்றாங்க? பாஜக கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா பாஜகவுடைய செயல் திட்டங்களை சீமான் நடைமுறைப்படுத்துகிறார், இந்துத்துவ நடைமுறைகளை சீமான் நடைமுறைப்படுத்துகிறார். அவருடைய பாஜகவுடைய ஊதுகுழலா இருக்காரு, அவங்களால பேச முடியாததெல்லாம் சீமானை வச்சு பேச வைக்கிறாங்க. அகையால ஏன் அதிமுக மௌனமா இருக்கணும்? இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அண்ணன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அப்படி என்ன சொல்றாரு? திடீர்னு வர்ற ஆளுநர் தேசிய கீதத்தை போடுக்கிட்டு கேட்கிறாரு. தமிழ்நாட்டு மரபு என்ன? நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஸ்கூலுக்கு காலைல போனா தமிழ் வாழ்த்து, அதுக்கப்புறம் திருப்பி சாயங்காலம் போறப்போ தேசிய கீதம், இதுதான மரபு. திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, இது கூட தெரியாம அவர் ஆளுநர் அமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது காலையில தமிழ்தாய் வாழ்த்து நிகழ்ச்சி முடிந்த பிறகு தேசிய கீதம், இது கூட ஆளுநருக்கு தெரியல, அவமதிக்கிறாங்க அப்படின்றாரு. காலையில என்ன பண்ணுவோம், நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம், நிகழ்ச்சி எல்லாம் முடிந்த பிறகு தேசிய கீதம் பாடுவோம். இவர் தலைகீழா என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் தலைகீழா மாற்ற நினைக்கின்ற அதிபர் ஒரு கொடி ஒரு மொழி ஒரு கலாச்சாரம் என்ற RSS உடைய அடாப்ஷன் அது. அதை இங்கே சட்டமன்றத்திலையும் பிரதிபலிக்கணும், சட்டமன்றத்திலையும் திணிக்கணும்னு ஆளுநர் நினைக்கிறார். இந்த திணிப்பு எல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது, நடக்காது. பெரியார்னா ஃப்ளவர்னு நினைச்சீங்களா? ஃபயர். அவரை பத்தி பேசுறவங்க எரிஞ்சு போயிருவாங்க அப்படின்னு சொன்ன திமுக MP அப்துல்லா இன்னும் ஏகப்பட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த இடைத்தேர்தல் அப்படின்னு வந்ததை நம்மளை பார்த்து பயந்து எல்லாம் ஓடிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படி எப்பொழுதெல்லாம் மத்தியில் இருந்து ஒரு ஆளுநர் அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள் வரம்பு மீறி செயல்படுவதற்காக, அந்த நோக்கத்திற்காக மட்டுமே ஒன்றியத்திலிருந்து அனுப்பப்படுகிறார்கள். இது மக்கள் அனைவருக்கும் தெரியும். பெரியார் நெருப்பு சார், தொடர்றவங்க எரிஞ்சு போயிடுவாங்க. நிக்கிறதுக்கே பயப்படுறவங்களை நம்பி ஓட்டு போடாம இருக்கிறது நல்லது. போன் இருக்குல்ல, எங்க பேசுறது என்ன செய்யறதுன்னு ஒரு விவஸ்தை எல்லாம் போயிடுச்சு பாத்துங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது பேசுறது, பைக் ஓட்டும் போது பேசுறது, கார் ஓட்டும் போது பேசுறது, இப்படித்தான் பாருங்க. ஒருத்தர் ரோட்ல அப்படியே பேசிட்டு போறார். அப்படி அங்கிருந்து காவல் அதிகாரி ஒருத்தர் அப்படியே வந்து அவரை படார்னு ஒரு அடையை போட்டிருக்கிறார். உடனே சரியா தானப்பா பண்ணிருக்கிறாரு, ரோட்ல போன் பேசி போயிட்டு இருக்கிறாரு, அப்புறம் அடிக்காம வேற என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கவும் அந்த அதிகாரி ஹெல்மெட் போடவே இல்லை. ஒரு பக்கம் பீகார்ல கடை பூட்டி சும்மா தான் கிடக்குது, பூட்டை உடைச்சிட்டு உள்ளத்தான் போய் பார்ப்போமே அப்படின்னு பூட்டை உடைச்சு உள்ள போய் மத்த நகையும் அள்ளிட்டு போயிருக்க. அப்படி கொஞ்சம் உஷாரா இருக்க. நகைக்கடை வச்சிருக்கிறவங்க மட்டுமா உஷாரா இருக்கணும்? மெடிக்கல் ஷாப்பு, மளிகை கடை, ஏன் தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிறவங்க கூட உஷாரா இருக்கணும். இங்க பாருங்க, பேசிக்கிட்டே இருந்தாங்க, அப்படியே சைடு கேப்ல கல்லாப்பட்டியில கை விட்டு பணத்தை எடுத்துட்டு போயிட்டா. அப்படி அப்புறம் ஜாலியா சிரிச்சிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஆனா பாருங்க, கடை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.